வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். அமெரிக்காவில் நடைபெறுகிற தேசிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநாடு. காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்கிறார். புதிதாக 10,000 முதியோருக்கு உதவித்தொகை. முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரம் செய்ய வலியுறுத்தல். இன்று முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டம். மீனவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்காததற்கு கண்டனம். சிங்காரவேலர் முன்னேற்ற கழகத்தினர் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்றார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். கூட்டத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அமெரிக்காவில் நடைபெறும் தேசிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநாட்டில் பங்கேற்க உள்ள புதுச்சேரி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதனை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். மாநில சட்டமன்றங்களின் தேசிய மாநாடு மற்றும் தேசிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநாடு பாரத் NCSI சார்பாக வருகிற ஆகஸ்ட் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை அமெரிக்காவின் மாசசூசெட்ஸில் உள்ள போஸ்டனில் நடைபெறுகிறது. இந்த NCSI-யின் சட்டமன்ற உச்சி மாநாடு 2025 புதுச்சேரி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் பங்கேற்க உள்ளார். இந்த உச்சி மாநாடு இன்றைய சட்டமன்ற தலைவர்கள், ஊழியர்கள், நிபுணர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்களின் மிகப்பெரிய கூட்டங்களில் ஒன்றாகும். இது இணையற்ற கற்றல், நெட்வொர்க்கிங் மற்றும் உத்வேகம் நிறைந்த சூழலை உருவாக்குகிறது. இந்த மாநாடு சட்டமன்ற சகாக்கள் மற்றும் கொள்கை கண்டுபிடிப்பாளர்களுடன் இணைய வழிவகை செய்கிறது. மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்தியாவின் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பங்கேற்பை செயல்படுத்த NLC பாரத்துடன் இணைந்து பணியாற்றியுள்ளது. சமூகத்தில் உள்ள முக்கியமான பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான யோசனைகள், யுக்திகள் மற்றும் தீர்வுகளை இந்த உச்சி மாநாடு வழங்குகிறது. சட்டமன்ற சக ஊழியர்களுடன் இணையக்கூடிய தொழில்முறை மேம்பாட்டு பட்டறை மற்றும் நெட்வொர்க்கிங் நிகழ்வுகளையும் இந்த மாநாட்டில் காண முடியும். இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா செல்லவிருக்கும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதனை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதிதாக 10,000 முதியோர்களுக்கு அடுத்த மாதம் முதல் உதவித்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுவை அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் மணவெளி தொகுதி திம்மநாயக்கன் பாளையத்தில் 236 பேருக்கும், பாகூர் தொகுதி மணப்பட்டு கிராமத்தில் 82 பேருக்கும் இலவச மனைப்பட்டா வழங்கும் விழா தவளக்குப்பம் நாணுமேடு அருகில் உள்ள ஸ்ரீ முருகன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கி பேசுகையில், மக்களுக்கு சொந்தமாக ஒரு இடம் இருந்தால்தான் நமக்கான உரிமை கிடைக்கும், அனைவருக்கும் கல்வீடு இருக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம். அதனால்தான் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் 40,400 சதுர அடியில் வீடு கட்டும் திட்டம் தொடங்கப்பட்டது. புதுவையில் குடிசைகளே இல்லாத நிலை ஏற்படுத்த வேண்டும் என இத்திட்டம் கொண்டுவரப்பட்டது. இத்திட்டம் 90% நிறைவேற்றப்பட்டுள்ளது. பல தொகுதிகளில் குடிசை வீடுகள் கல்வீடுகளாக கட்டப்பட்டன. கல்வீடுகள் கட்டப்பட்டதால் தீ விபத்துகள் புதுவையில் குறைந்துள்ளது. ஒவ்வொரு திட்டத்தையும் மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அரசு செயல்படுத்தி வருகிறது. எந்த மாநிலத்திலும் சிறப்பு கூறு நிதி ஆதிதிராவிட மக்களுக்கு தனியாக ஒதுக்கப்படவில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பே புதுவையில்தான் சிறப்பு கூறு நிதியை அரசு ஒதுக்கியது. வழக்கமாக ஒதுக்கப்படும் நிதியை விட இந்த ஆண்டு 150 கோடி ரூபாய் உயர்த்தி 525 கோடி ரூபாய் ஒதுக்கி உள்ளோம். ஆதிதிராவிட மக்கள், பழங்குடியின மக்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கல்வீடு இருந்தால் அவர்களுக்கு மதிப்பு ஏற்பட்டு வாழ்க்கை தரம், பொருளாதாரம் உயரும். ஆதிதிராவிட மக்களின் குழந்தைகளின் கல்வி சிறப்பாக இருக்க வேண்டும். அரசு பள்ளிகளில் குழந்தைகள் படிக்க வேண்டும். தனியார் பள்ளியிலும் படித்தால் அந்த கட்டணத்தையும் அரசே செலுத்துகிறது.
இதற்காக 65 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளோம். புதுவை மாநிலத்தில் பள்ளி படிப்போடு கல்லூரியில் அனைவருக்கும் இடம் இருப்பதை அரசு உறுதி செய்துள்ளது. மருத்துவம், கால்நடை மருத்துவம், பொறியியல், கலை அறிவியல், செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளன. 12ஆம் வகுப்பு முடிப்பவர்களுக்கு தேவையான உயர்கல்வி கிடைக்கிறது. அவர்களின் கல்வி கட்டணத்தை அரசே செலுத்துகிறது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியில் 10% இடஒதுக்கீடு வழங்கியுள்ளோம். அனைத்து கல்வியிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு இந்த கல்வியாண்டு முதல் அமல்படுத்தப்படும். மனைப்பட்டா எந்த பாகுபாடும் இன்றி தகுதியானவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆட்சியில் வேலைவாய்ப்பு நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஆனால் எங்கள் அரசு பொறுப்பேற்றது முதல் தகுதியான 5000 அரசு பணியிடங்களை நிரப்பியுள்ளோம். எந்த குறையும் கூற முடியாத அளவிற்கு நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் அரசு பணிக்கு இளைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறை, LDC, UDC என ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தகுதி, மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இன்னும் ஒரு சில மாதத்தில் மேலும் 1000 பணியிடங்கள் நிரப்பப்படும். அரசு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவதிலும் கவனத்தோடு செயல்பட்டு வருகிறது. இலவச மனைப்பட்டா 400 சதுர அடி வழங்கப்பட்டு வந்தது. முதன்முறையாக தற்போதுதான் 800 சதுர அடி மனைப்பட்டா வழங்கப்படுகிறது. ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் கல்வீடு கட்ட 7 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மக்களுக்கு அனைத்து திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. பண்டிகை கால வேட்டி சேலைக்கு 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. ஈமச்சடங்கு நிதி 25,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு திட்டத்திலும் உதவித்தொகை உயர்த்தப்பட்டுள்ளது. அம்பேத்கர் சுற்றுலா திட்டத்திற்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது. அரசு அறிவித்த திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்தும் அரசாக உள்ளது. பல இடங்களில் இலவச மனைப்பட்டா கேட்கின்றனர். ஆனால் நிலம் கையகப்படுத்துவதில் தாமதம் ஏற்படுகிறது. இதனால் கிராம பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள் கட்டித்தர அரசு எண்ணியுள்ளது. அனைவருக்கும் வீடு என்ற நிலையை செயல்படுத்த அரசு செயலர் தலைமையில் குழு அமைத்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. புதுவை மாநிலம் வளர்ச்சியடைய வேண்டும். அனைவரும் மகிழ்ச்சியோடு அனைவருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். பசியில்லாத நிலை இருக்க வேண்டும். இலவச அரிசி வழங்க முடியுமா என கேள்வி கேட்டனர். தற்போது சிவப்பு ரேஷன் அட்டைக்கு 20 கிலோ, மஞ்சள் அட்டைக்கு 10 கிலோ இலவச அரிசி வழங்கப்படுகிறது. தொடர்ந்து இலவச அரிசி வழங்கப்படும். அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் 2 கிலோ இலவச கோதுமை விரைவில் வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை உயர்த்தப்பட்டு காலத்தோடு வழங்கப்படுகிறது. 10,000 பேர் புதிதாக உதவித்தொகை கோரி விண்ணப்பித்துள்ளனர். விரைவில் 10,000 விண்ணப்பங்களும் பரிசீலிக்கப்பட்டு முதியோர் உதவித்தொகை அடுத்த மாதத்தில் வழங்கப்படும். குடும்ப தலைவிகளுக்கு உயர்த்தி அறிவிக்கப்பட்ட உதவித்தொகை வழங்கப்படும். எந்த உதவியும் பெறாத குடும்ப தலைவிகளுக்கு வழங்குவதாக அறிவித்த 1000 ரூபாய் உதவித்தொகையும் விரைவில் வழங்கப்படும். மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதே அரசின் எண்ணம். உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதிலும் அரசு கவனம் செலுத்தி வருகிறது. சில இடங்களில் குடிநீர் உவர்த்தன்மை உள்ளதாக கூறியுள்ளனர். அங்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம். மனைப்பட்டாவில் அரசு நிதி பெற்று வீடு கட்டி பயனாளிகள் விரைவில் குடியேற வேண்டும். வீதியில் வசிப்போர் சாலை அகலப்படுத்தும் பணிக்காக வீடு கொடுத்தவர்களுக்கு 600 வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. அவர்களுக்கு விரைவில் வீடுகள் வழங்கப்படும். இவ்வாறு முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார். விழாவில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், செந்தில்குமார், அரசு செயலர் முத்தம்மா, ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் அதிகாரிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான பென்ஷன் அட்டையை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் வழங்கினார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை பென்ஷன் வழங்கும் நிகழ்ச்சி லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 11 ஊனமுற்ற பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான பென்ஷன் அட்டையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், காங்கிரஸ் நிர்வாகிகள், அப்பகுதி பொதுமக்கள் உடனிருந்தனர்.
திருப்புவனை தொகுதியில் சிறப்பு கூறு நிதி மூலம் கட்டி முடிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தினை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகம் சார்பில் சிறப்பு கூறு நிதியின் மூலம் 2.67 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்புவனை பெரியபேட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், அங்காளன், அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா, ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் துறை அதிகாரிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். குறிஞ்சி நகர் ஸ்ரீ நவகிரக நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஆடிப்புற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி குறிஞ்சி நகரில் உள்ள ராமன் நகரில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ நவகிரக நாகமுத்து மாரியம்மன் ஆலய 11வது ஆண்டு ஆடி மாத திருவிழா வரும் 31ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்க உள்ளது. இதனை முன்னிட்டு இன்று ஆடிப்பூர தினத்தையொட்டி காலை 5 மணி முதல் ஸ்ரீ நவகிரக நாகமுத்து மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. இந்த பாலாபிஷேக விழாவில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன், காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் மற்றும் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் வண்ண பூக்கள் மலரும் செடிகள் நடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதிய பாலத்திலிருந்து அரியாங்குப்பம் பேருந்து நிலையம் வரை பொதுப்பணித்துறை கோட்டம் மூலமாக தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சென்டர் மீடியத்தின் நடுவில் வண்ண செடிகள் நட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அதற்கான அரசாணை பெறப்பட்டு 3,03,000 ரூபாய் செலவில் சாலையின் நடுவில் வண்ண பூக்கள் செடிகள் நடும் விழா தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் பொதுப்பணித்துறை கோட்டம் உதவி பொறியாளர் ஜெயராஜ், இளநிலை பொறியாளர் மணிவண்ணன், பணி ஆய்வாளர் லோகநாதன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டு ஆளுக்கொரு வண்ண பூஞ்செடிகளை நட்டு விழாவினை சிறப்பித்தனர். நரம்பை கிராமத்தில் எழுந்தரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சடங்கு திருவிழாவை முன்னிட்டு பாலாபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நரம்பை கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் வருகிற வெள்ளிக்கிழமை சடங்கு திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை 4 மணிக்கு மேல் ஸ்தாபன பூஜை, கணபதி ஹோமம் என்று தொடங்கி 7 மணிக்கு மேல் வான வேடிக்கைகளுடன் மேலதாளங்கள் முழங்க நரம்பை கிராமத்தில் முக்கிய வீதிகளின் வழியாக 300க்கும் மேற்பட்ட பெண்கள், ஆண்கள் என்று தங்களுடைய நேர்த்திக் கடனுக்காக பால் குடங்களை தலையில் சுமந்து வந்து சன்னதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு பாலாபிஷேகம் செய்து அம்மனை குளிர வைத்து தங்களுடைய நேர்த்திக் கடன்களை செய்தனர். அதனைத் தொடர்ந்து பிற்பகல் சாகை வார்த்தலும், மாலை வீரன் ஆலியப்பன் ஆலயங்களுக்கு குதிரை விடுதலும், இரவு சன்னதியின் எதிரில் உள்ள கொடிமரத்திற்கு கொடியேற்றுதல், இரவு மின் விளக்குகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் வீதி உலா புறப்பாடு நடைபெறும். இந்த ஏற்பாட்டினை நரம்பை கிராம பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் விழாக்குழு கிராமவாசிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். டொன் போஸ்கோ மேல்நிலை பள்ளியும் பள்ளியின் முன்னாள் மாணவர்களும் இணைந்து பள்ளிகளுக்கு இடையேயான கூடைப்பந்து போட்டியை நடத்தினர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தாகூர் நகரில் அமைந்துள்ள டொன் போஸ்கோ மேல்நிலை பள்ளியும் பள்ளியின் முன்னாள் மாணவர்களும் இணைந்து பள்ளிகளுக்கு இடையேயான 15 வயதிற்குட்பட்டோருக்கான கூடைப்பந்து போட்டியை நடத்தினர். கூடைப்பந்து போட்டியின் தொடக்க விழாவை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். கூடைப்பந்து போட்டியின் தொடக்க விழாவிற்கு வந்திருந்த பல்வேறு பள்ளிகளை சார்ந்த மாணவ மாணவிகளை பள்ளியின் முதல்வர் அருட்தந்தை தேவ அன்பு வரவேற்று வரவேற்புரையாற்றினார். பள்ளியின் தாளாளர் தந்தை கில்பர்ட் ஜெயராஜ் போட்டியில் கலந்து கொள்ளும் அனைத்து அணிகளும் வெற்றி பெற வாழ்த்துரை வழங்கினார். கூடைப்பந்து போட்டியின் சிறப்பு விருந்தினராக லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டார். சிறப்பு விருந்தினருக்கு பள்ளியின் தாளாளர் தந்தை கில்பர்ட் ஜெயராஜ் பொன்னாடை அணிவித்தும் பள்ளியின் முதல்வர் அருட்தந்தை தேவ அன்பு நினைவு பரிசினை வழங்கியும் சிறப்பித்தனர். பள்ளியின் நிர்வாக தந்தை மரியல் லூயிஸ், உதவி தலைமை ஆசிரியை சுகந்தி ஆகியோர் போட்டியின் ஒருங்கிணைப்பு மேலாளர் முனைவர் அறிவொளி, பயிற்சியாளர் முத்து, பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் உடனிருந்தனர். சிறப்பு விருந்தினரின் அறிமுக உரையை ஆசிரியை திருமதி எழிலரசி வழங்கினார்.
சிறப்பு விருந்தினரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் போட்டியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். பள்ளிகளுக்கு இடையேயான குடைப்பந்து போட்டியில் கேந்திர வித்யாலயா, ஜிப்மர் வளாகம், தி ஸ்டடி, தில்லையாடி வள்ளியம்மை, பெத்தி செமினார், ஹோலி பிளவர், பில்லாபாங், ஆதித்யா வித்யாசம், அமிர்தா வித்யாசம், கதிர்காமம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் டொன் போஸ்கோ மேல்நிலைப் பள்ளிகளை சார்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். முதல் நாளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு அரையிறுதிப் போட்டியும் இறுதிப் போட்டியும் நடைபெற்றது. பள்ளியின் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டு கூடைப்பந்து போட்டியை கண்டுகளித்து ஆரவாரம் செய்தனர். கூடைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. ஆண்கள் பிரிவில் கேந்திர வித்யாலயா ஜிப்மர் வளாகம் மாணவர்கள் முதல் பரிசினையும், டொன் போஸ்கோ மேல்நிலைப் பள்ளி இரண்டாம் பரிசினையும் வென்றனர். பெண்கள் பிரிவில் கேந்திர வித்யாலயா ஜிப்மர் வளாகம் முதல் பரிசினையும், டொன் போஸ்கோ மேல்நிலைப் பள்ளி இரண்டாம் பரிசினையும் வென்றனர். முதல் பரிசினை வென்ற அணிக்கு சிறப்பு விருந்தினர் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் சுழல் கோப்பையையும் நினைவு பரிசினையும் வழங்கினார். இரண்டாம் இடம் வென்ற அணிகளுக்கு பள்ளியின் முதல்வர் அருட்தந்தை தேவ அன்பு, பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்க தலைவர் ஆனந்த் பாபு சுழல் கோப்பையினையும் நினைவு பரிசினையும் வழங்கினர். நன்றி உரையை பள்ளியின் ஆசிரியை மனோன்மணி வழங்கினார். பள்ளி பாடல் ஒலிக்க விழா நிறைவு பெற்றது. புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் பேருந்துகளை இயக்காமல் இன்று முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் PRTC சார்பில் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன. இங்கு மொத்தமாக 617 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களில் 354 பேர் நிரந்தர ஊழியர்களாகவும் 263 பேர் ஒப்பந்த அடிப்படையிலும் பணிபுரிகின்றனர். இதனிடையே கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததாலும் நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் இன்று முதல் 600க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இன்று காலை முதல் அனைத்து அரசு சாலை போக்குவரத்து கழக பேருந்துகளை பணிமனைகளில் நிறுத்தி தங்களது போராட்டத்தை தொடங்கினர். அரசு தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யும் வரை தொடர் வேலை நிறுத்தம் தொடரும் எனவும் அறிவித்துள்ளனர். இதனிடையே புதுச்சேரியில் தனியார் பேருந்துகள் மற்றும் தமிழக அரசு பேருந்துகள் வழக்கம் போல் இயங்குவதால் புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் போராட்டத்தால் பொதுமக்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை. PRTCல கடந்த 15 ஆண்டுகளாக ஒப்பந்த ஊழியர்கள் பணிபுரிகிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் பல கட்டமாக போராட்டம் பண்ணி எத்தனையோ ஆகிட்டோம். MD உயர்திரு சிவகுமார் ஆகிட்ட பல தடவை பேசணும். இந்த மாதம் தரேன், அடுத்த மாதம் தரேன், தீபாவளி தரேன், பொங்கலுக்கு தரேன்ட்டு எங்களுக்கு அந்த பணி நிரந்தரம் செய்யவே இல்லை. நெட்டப்பாக்கம் தொகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு துவக்கி வைத்தார். புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் மூலம் கல்மண்டபம், மூகாம்பிகை நகர், கிருஷ்ணசாமி நகர் பகுதிகளில் சாலை அமைக்கும் பணிக்காக 11,93,933 ரூபாய் மதிப்பீட்டிலும், கல்மண்டபம், கல்விக்கரசி நகர் பகுதியில் சாலை அமைக்க 4,88,437 ரூபாயிலும், பண்டசோழநல்லூர் பகுதியில் உள்ள குளத்துமேட்டு வீதிக்கு வடிகால் வசதி செய்திட 6,74,522 ரூபாயிலும், ஏரிப்பாக்கம், செல்வராஜ் நகர் பகுதியில் தார் சாலை அமைக்க 10,18,226 ரூபாய் மதிப்பீட்டிலும், ஏரிப்பாக்கம் காளிகோவில் வீதியில் உள்ள 2 குறுக்கு சாலைகளுக்கு தார் சாலை அமைக்கும் பணிக்காக சுமார் 4,92,392 ரூபாய் மதிப்பீட்டிலும் நடைபெறவுள்ள சாலை அமைப்பதற்கான முதற்கட்ட பணிக்கான வேலைகளை சட்டப்பேரவை துணைத் தலைவரும் நெட்டப்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேலு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் ராமலிங்கேஸ்வரர், இளநிலை பொறியாளர் மாணிக்கசாமி, ஐயப்பன் மற்றும் NR காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், பொதுமக்கள் பங்கேற்றனர். திருப்புவனை தொகுதி கலித்தீர்த்தால்குப்பம் கிராமத்தில் கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 46 லட்சம் ரூபாய் செலவில் கலித்தீர்த்தால்குப்பம் கிராமத்தில் உள்ள ராமகிருஷ்ணா நகர் விரிவு, ரமணா நகர் விரிவு, புவனேஸ்வரி நகர் ஆகியவற்றின் உட்புற தெருக்கள் மற்றும் JMJ கார்டன் முதன்மை சாலைக்கு கருங்கல் ஜல்லி சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது.
இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் சபரிமுத்து மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உட்பட சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். தொண்டமானத்தும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்திற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் தொண்டமானத்தம் கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ செங்கழுநீர் மாரியம்மன் ஆலய திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் மாலை அணிவித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனுக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்திற்கு ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் கோவில் நிர்வாகத்தினரிடம் நன்கொடை வழங்கினார். தொடர்ந்து நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தனர். நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள், கோவில் நிர்வாகத்தினர் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இரவு நடைபெற்ற சுவாமி வீதி உலாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். மீனவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட சிங்காரவேலர் முன்னேற்ற கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உள்ள மீனவர்களுக்கான பல்வேறு கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற கோரி சிங்காரவேலர் முன்னேற்ற கழகத்தினர் சார்பில் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் சமீபத்தில் நியமனம் செய்யப்பட்ட நியமன சட்டமன்ற உறுப்பினர்களில் மீனவர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், புதுச்சேரி மீனவர் கூட்டுறவு சம்மேளனத்திற்கு கடந்த 50 ஆண்டுகளாக தேர்தல் நடத்தாமல் உள்ள நிலையில் உடனடியாக தேர்தல் நடத்த கோரியும், அரசியல் அதிகாரத்தில் மீனவ மக்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்க கோரியும், கல்வியில், வேலை வாய்ப்பில், அரசியல் அதிகாரத்தில் பின்தங்கியுள்ள மீனவ சமூகத்திற்கு 10% ஒதுக்க வேண்டும், ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை மீனவ மாணவர்களுக்கு முழு கட்டண தொகையும் அரசு செலுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற கோரி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஸ்ரீ பொன்னியம்மன் செக்கடியம்மன் 11வது ஆண்டு திருவாடிபுரம் வளையகாப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பேரனூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ செக்கடி அம்மன் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ செங்கேணி அம்மன் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றதாக இப்பகுதியில் விளங்குகிறது. இவ்வாலயத்தில் உள்ள அம்மன் குழந்தை வரம், செல்வ வளம், தீராத பிணிகளும் தீர்த்து வைப்பதாக கூறப்படுகிறது. இவ்வாலயத்தில் திங்கட்கிழமை காலை 9 மணி அளவில் அம்மனுக்கு யாகம் வளர்த்தி அம்மன் உற்சவ சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு திருவாடிபுரம் வளைகாப்பு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவினை கோவில் நிர்வாகத்தினர், கிராம பொதுமக்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். மதுராந்தகம் அருகே 25 ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் மாணவர்கள் சந்திப்பில் பள்ளி சீருடைகளில் வந்த வாலிபர் முன்னாள் மாணவர்களை அன்பின் காரணமாக பிரம்பால் அடித்தும் காதை திருகிய ஆசிரியர் நெகிழ்ச்சியில் ஏற்படுத்தியது. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அடுத்த சோத்துப்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 2000-2003 ஆண்டில் படித்த பள்ளி மாணவ மாணவிகள் 25 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தாங்கள் படித்த அதே பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தனர். இதில் தாங்கள் படிக்கும் காலத்தில் தங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை வரவழைத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் நினைவு பரிசுகளை வழங்கி முன்னாள் மாணவர்கள் கௌரவப்படுத்தினர். இந்த சந்திப்பில் முன்னாள் மாணவர்களில் ஒருவர் தாம் படிக்கும் பொழுது பள்ளிக்கு அணிந்து வரும் வெள்ளை சட்டை, காக்கி பேண்ட் சீருடையை அணிந்து கொண்டு முன்னாள் மாணவர்கள் சந்திப்பில் வந்தார். தங்களுடைய ஆசிரியர்களுக்கு வணக்கம் வைத்து மரியாதை செய்து தன் இருக்கையில் போய் அமர்ந்தார். இதை பார்த்த ஆசிரியர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் சந்தோஷத்தில் கோஷமிட்டனர். மேலும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களை பள்ளி பருவத்தில் படிக்கவில்லை என்றால் கண்டிப்பது போல இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்களை கை நீட்ட கூறி பெரம்பால் அடித்து அன்பாக காதை திருகியும் சந்தோஷம் அடைந்தனர். ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள்
தாங்கள் படித்த பள்ளிக்கு வர்ணம் பூசுவது, பள்ளிக்கு வேண்டிய உபகரண பொருட்களையும் வழங்கினர். ஒலக்கூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய 8வது ஆண்டு தேர் திருவிழாவை முன்னிட்டு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஒலக்கூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய 8வது ஆண்டு தேர் திருவிழாவின் இறுதி நாளான நேற்று மஞ்சள் நீராட்டு விழாவை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு மகா தீபாராதனை, நட்சத்திர தீபம், கும்ப தீபம், சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் மற்றும் பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வேப்பமரத்து அடியில் நின்றபடி காட்சியளித்த ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மதுரை மாநாட்டை முன்னிட்டு காஞ்சிபுரம் தெற்கு ஒன்றிய தமிழக வெற்றி கழகம் சார்பில் ரத்த தானம் மற்றும் பொதுநல மருத்துவ முகாம் நடைபெற்றது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் தலைமையில் தவிக 2வது மாநில மாநாடு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஆலோசனைப்படி மதுரையில் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் ஆர்ப்பாக்கம் ஊராட்சி பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூட வளாகத்தில் தமிழக வெற்றி கழகம் காஞ்சிபுரம் தெற்கு ஒன்றியம் சார்பில் காஞ்சிபுரம் தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் மாகரல் AVM வினோத் தலைமையில் ரத்த தானம் மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக வெற்றி கழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் SPK தென்னரசு கலந்து கொண்டு ரத்த தானம் மற்றும் பொதுநல முகாமை துவக்கி வைத்தார். இந்த முகாமில் காஞ்சிபுரம் பல்நோக்கு மருத்துவமனை மருத்துவர்கள் பொதுமக்களுக்கு பொதுநல மருத்துவம், ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், மூட்டு வலி, கண் சிகிச்சை உள்ளிட்ட நோய்களுக்கு பரிசோதனை மேற்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள் வினோத், சிலம்பு, பரத், ராக்கி, சங்கர், முருகவேல், பிரவீன், கண்ணதாசன், வெற்றி, சுனில், அஜய், விக்னேஷ், ராம்ராஜ் உட்பட பலர் பங்கேற்றனர். உலக மக்கள் நன்மை வேண்டி வரதராஜபுரம் ஸ்ரீ எல்லையம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வரதராஜபுரம் ஊராட்சிக்குட்பட்ட பரத்வாஜ் நகர் பகுதியில் பிரசித்தி பெற்ற எல்லையம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் உலக மக்கள் நன்மை வேண்டி ஆண்டுதோறும் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த ஆண்டு ஆடி மாத திருவிழா கடந்த 17ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. இதனையடுத்து கோ பூஜை, அஷ்டதிக் பூஜை, மகா கணபதி ஹோமம், ஊரணி பொங்கல் வைக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. பின்னர் 501 பெண்கள் பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிலையில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பூக்குழி இறங்கி தீ மிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதனையொட்டி மூலவர் எல்லையம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரமும் செய்யப்பட்டது. தொடர்ந்து உற்சவர் அம்மன் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை ஆன்மீக செம்மல் பாஜகவின் மாவட்ட பொதுச் செயலாளர் ஓம் சக்தி செல்வமணி கோவில் நிர்வாகிகளுடன் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அருந்ததிய சமுதாய மக்களின் சுடுகாடு பாதை ஆக்கிரமிப்பை அகற்றிட கோரி தமிழ் புலிகள் கட்சி சார்பில் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விளாத்திக்குளம் தாலுகா புதூர் யூனியன் சுப்லாபுரம் கிராமத்தில் அருந்ததியர் சமுதாய மக்களின் சுடுகாட்டு பாதை ஆக்கிரமிப்பை அகற்றிடவும் தார் சாலை அமைத்து தர கோரியும் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தை தமிழ் புலிகள் கட்சி சார்பில் முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது. தமிழ் புலிகள் கட்சி கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் வீரபெருமாள் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. சுடுகாட்டு பாதை ஆக்கிரமிப்பை அகற்றிடவும் மகளிர் சுகாதார வளாகம் அமைக்க நில ஒதுக்கீடு செய்து தர கோரியும் போலி பத்திரப்பதிவு மூலம் அரசு நிலம் ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டு வரும் நபர்களை கண்டறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரியும் வலியுறுத்தி கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தை தமிழ் புலிகள் கட்சியினர் 50க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதனையடுத்து கோட்டாட்சியரை சந்தித்து மனு வழங்கினர். மனுவை பெற்றுக்கொண்ட கோட்டாட்சியர் மகாலட்சுமி ஒரு வார காலத்திற்குள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டம் நடத்தப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்தனர். உளுந்தூர்பேட்டையில் தனியார் பள்ளி பேருந்து மீது பார்சல் வாகனம் மோதியதில் சிறு காயங்களுடன் மாணவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மாணவர்களை ஏற்றி வந்த தனியார் பள்ளி பேருந்து மீது பார்சல் வேன் மோதிய விபத்தில் 5 மாணவர்கள் காயத்துடன் உயிர் தப்பினர். விபத்தில் காயமடைந்த 5 மாணவர்களும் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தகவல் அறிந்து வந்த பெற்றோர்கள் மருத்துவமனையில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.
மேலும் இந்த விபத்து குறித்து உளுந்தூர்பேட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவில் நடைபெறுகிற தேசிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநாடு. காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்கிறார். புதிதாக 10,000 முதியோருக்கு உதவித்தொகை. முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. பிஆர்டிசி ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரம் செய்ய வலியுறுத்தல். இன்று முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டம். மீனவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்காததற்கு கண்டனம். சிங்காரவேலர் முன்னேற்ற கழகத்தினர் ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.